அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு புது வீடியோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஃபுட் விளாக்காக தான் இருக்க போகுது. அதுவும் புதுசான ஒரு ஃபுட்டோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிற எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கான வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போது. ரொம்பவே வித்தியாசமான ஒரு சாப்பாட்டை முதல் முறையாக நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியான மாதிரி மழை. நாங்கள் நுவரெலியாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கிறோம். எதுக்காகன்னு சொன்னால் சின்னதாக கொஞ்சம் வேலைகளும் இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லி நாங்களும் இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய மிச்சமே ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது இந்த ஃபுட் விளாக் தான். அதுவும் எங்கே என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, எப்படியான ஃபுட் இருக்குதுன்னு சொல்லி, எப்படியான சாப்பாடு, எப்படி என்ன மெத்தடில் கொடுக்குறாங்க, என்ன ஸ்டைலில் கொடுக்குறாங்க, என்னென்ன வெரைட்டியில் ஈக்குறாங்கிறது எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தாலே விளங்கும். ஸோ அதோட தான் நானும் இந்த ரெஸ்டாரண்ட் தான் பார்த்து வச்சுருந்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இதுக்கு போய் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம் கொழும்பு நோக்கி. நான் மட்டும் இல்லை, நம்ம ஹபியும் கத்தாரில் இருந்தும் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வந்தால் இதை போய் ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி தான் நாங்கள் இதை ட்ரை பண்ண போயிட்டோம். ஸோ அது எந்த அளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது, அது எவ்வளவுக்கு நல்லா இருக்குமா இல்லையா அதெல்லாம் தெரியல. ஸோ போயிட்டு பார்ப்போம்னு சொல்லி தான் நாங்கள் போயிட்டோம். எங்கே போகிறோம்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம். Japan curry. Yes. Japan curry. Want to eat? Japan curry? நாங்கள் வந்திருக்கிறது டம்பா சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். இது கொழும்புல தானே இருக்குது. இது ரெண்டு இடத்துல லொக்கேட் ஆகிக்குது. நாங்கள் வந்திருக்கிறது வெள்ளவத்த பிரான்ச்சுக்கு தான் நாங்கள் வந்திக்கிறோம். ஏன் நாங்கள் இந்த வெள்ளவத்த பிரான்ச்சுக்கு வந்திக்கிறோம் சொன்னால் இது புதுசாகவே ஓப்பன் ஆன ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. மிச்சம் நல்ல கிராண்டாகவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் இந்த பிளேஸுக்கு வந்திக்கிறோம். ஸோ பார்த்த உடனே உண்மைக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ரிச்சாகவும் இன்டீரியர் எல்லாம் வேறு மாதிரி லெவலில் நல்லாவே தான் செஞ்சுருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களோட சாப்பாட்டை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம், அது என்ன மாதிரி அமௌண்ட்டுக்கு நாங்கள் தின்ன போகிறோம், இதில் என்ன ஸ்பெஷல் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸாகவே உங்களோட சொல்கிறேன். எனக்கு இங்கே பார்த்த பிறகு உண்மைக்கும் கத்தாரில் லாஸ்ட் டைம் வக்கரா ஷூக்கில் போனீங்கன்னு சொன்னால் ஃபிஷ் எல்லாம் நம்ம காட்டுற ஃபிஷ்ஷை நமக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை அழகாக வெயிட்டெல்லாம் பார்த்து அந்த இடத்துலையே க்ளீன் பண்ணி நமக்கு சுட்டெல்லாம் தருவாங்க. பாபிக்யூ ஃபிஷ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அது மாதிரியே நமக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் சீ ஃபுட் ஐட்டம் நம்ம காட்டுற சீ ஃபுட்டை நம்ம இதை ட்ரை பண்ணி கொள்ளையிலும் இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சொல்லவா வேணும் வேறு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்தது வேறு, பட் இங்கே நடந்துருது வேறு. இந்த மாதிரி தான் ரோஸோட சேர்த்து ஒரு நண்டு நடனம் ஆடுறதை பார்த்து தான் நாங்களும் வந்தோம். ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி தான் நடனம் ஆடிச்சு. எவ்வளோதான் மெனுவை செக் பண்ணினாலும் நாங்கள் மோஸ்ட்லி இதைத்தான் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம். பட் இதையே நாங்கள் எடுத்திருந்தோம். அதில் நிறையவே ஆப்ஷன் இருந்துச்சு. என்ன ஆப்ஷனாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் ரைஸ் ரெண்டு வெரைட்டி ரைஸ் தந்திருந்தாங்க. கார்லிக் ரைஸ் அண்ட் பட்டர் ரைஸ் தந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் இவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் எது நல்லா இருக்குமென்னு சொல்லவும் கார்லிக் ரைஸ் நல்லா இருக்குமென்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதை தான் எடுத்திருந்தோம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு முறையில் தான் இந்த சாப்பாடு நமக்கு கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கே பார்த்த விளங்கும். இது எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. உங்களுக்குமே இது ஃபஸ்ட் டைமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் இதுக்கு முதல் ட்ரை பண்ணலைன்னு சொன்னால் கண்டிப்பாக போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு புது அனுபவம் உண்டு தான். அழகான ரோஜாவெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க. இங்கே ஸ்பெஷல் இந்த ஃபுட் எடுக்கிறதுக்கு இது தான். இதில் நமக்கு ஹார்ட் ஷேப் ரோஸ் அந்த மாதிரி நமக்கு எது கேட்குறோமோ அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டைலில் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதில் சாப்பாடும் சுடவே நல்லாவே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தந்திருந்தாங்க. அண்ட் யூஸ் பண்ணி நம்ம நண்டு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நிறையவே கட் பண்ண வேண்டியும் அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா மிக்கும். கட்டரெல்லாம் தந்திருந்தாங்க. என் க்ளவுஸ் எல்லாம் நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுறதுக்கும் இயலும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் நல்லாவே தான் இருந்துச்சு. இது நான் கொடுக்குறதா இருந்தால் 3 out of 10 மாதிரி தான் நான் கொடுப்பேன். நீங்களும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெரிய பெரிய நண்டு தந்திருந்தாங்க, பெரிய இறால் தந்திருந்தாங்க, கனவா தந்திருந்தாங்க, மட்டி தந்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறையவே தந்திருந்தாங்க. ஆனால் இதில் ஸ்பெஷலி நீங்கள் கிரேவி ஒன்று இருக்குது. உண்மையில் வேறு லெவல் அல்டிமேட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும்.
அதோட ஸ்பெஷலான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் ரைஸ் தான் எடுத்தது. செகண்ட் தான் நாங்கள் வந்து அன்லிமிட்டட் ரைஸ் தான். உங்களுக்கு ரைஸ் போதான்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தருவாங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து பட்டர் ரைஸ் எடுத்திருந்தோம். பட்டர் ரைஸ் வந்து லாஸ்ட் டைமில் தான் எங்களுக்கு கிடச்சிது. அதுவும் பட்டர் ரைஸ் கேட்டு எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் மாதிரி அந்த ரைஸ் தரத்துக்கு போயிடுச்சு. அதோட எங்களுக்கு சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் எதுக்கும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையில் பட்டர் ரைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பட்டர் ரைஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதுவும் ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். எல்லாமே எல்லா இடத்துலையும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. இதுவும் ஒரு புது அனுபவம். இதோட எங்களோட இந்த டே வந்து பயணம் முடிஞ்சுது. நாங்கள் எங்களோட ஹோம் ஸ்வீட் ஹோம்ங்கிற மாதிரி எங்களோட ஊர் நோக்கி எங்களோட வீடு நோக்கி நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ்னு பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு புது வீடியோட உங்கள் ஃபர்வீன் vlog.